தந்த சாபமோ வாழ்க்கை என்னும் மேடையில் காட்சிகள் மாற்றமோ கையில் அள்ளி தந்தவள் கையேந்தும் கோலமோ காரணம் ஏனடி இறைவியே நீ சொல். என்ன சண்முகம் அப்படி பாக்குற? ஏன் கண்கலங்குற? மாசத்துக்கு ஒரு தரம் வழக்கமா இது பண்றது தானே? அம்மா, என்னால உங்களை இந்த கோலத்துல பார்க்க முடியலம்மா. வேணாம்மா, மகாராணி கணக்கா உங்களை பார்த்துட்டு இப்ப இந்த கோலத்துல உங்களை பார்க்கறது எப்படிம்மா? ஊருக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை தானே. அந்த கடவுள் முன்னாடி நாம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியலம்மா. உங்களை ஒரு மகாராணியாவே பார்த்துட்டு இந்த கோலத்துல எப்படிம்மா? உங்களுக்கு மட்டும் ஏமா இப்படி ஒரு நிலைமை? எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னு வருத்தப்படுறேன். ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா. ஆமா சண்முகம், இந்த வம்சத்துல யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. தலைமுறை தலைமுறையா தீராத சாபம் என்னால தீர எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்திருக்காரு. இது கடவுள் எனக்கு கொடுத்த வரம் சண்முகம். இத பாரு, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டதான் நாம உரிமையா சண்டை போடுவோம், அடிப்போம், கோச்சுப்போம். அது மாதிரிதான் கடவுளும். அவருக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் நம்மள ரொம்ப சோதிக்கிறாரு. அம்மா, எப்படிம்மா உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? கஷ்டத்தை கூட இஷ்டப்பட்டு ஏத்துக்கிறீங்க பாருங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா? அந்த ஆண்டவன் நடத்தி வைப்பாமா, நம்புங்கம்மா. நடக்கணும். எப்பாடுபட்டாவது விக்ரம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும் சண்முகம். அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஆகவும் கூடாது. அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம விக்ரம் தம்பிக்கு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை அமையுமா? இல்ல சண்முகம், அமையும். அத கூட ஏனோ கோலமோ யார் தந்த சாபமோ வாழ்க்கை என்னும் மேடையில் காட்சிகள் மாற்றமோ கையில் அள்ளி தந்தவள் கையேந்தும் கோலமோ காரணம் ஏனடி இறைவியே நீ சொல். தியாகம் செய்யும் நெஞ்சமே தெய்வங்களும் தோற்குமே. சொந்தமும் பந்தமும் தெய்வமும் நீயே.
அம்மா நீங்க எங்களோட உட்காருது எங்களால கொஞ்சம் கூட பொறுக்க முடியலம்மா. நீங்களும் மாசம் இதையே தான் சொல்றீங்க. நானும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்காக சொல்றேன். இத பாருங்க, இது என் கர்ம வேணை. நான் இத பிச்சை எடுத்து தான் கழிக்கணும். எனக்கு மரியாதை கொடுத்து எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலனை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. எங்க மனசு தாங்க முடியாமதாம்மா உங்களை கேக்குறோம். இத பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் நானும் பிச்சைக்காரி தான். எனக்குன்னு தனியா மரியாதை கொடுத்து தயவு செஞ்சு என் பரிகாரத்தை கெடுத்துறாதீங்க. உட்காருங்க. தாயே, நீதாம்மா என் பேர வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஏ வீரபாகு, சொல்லுங்க சார். என்ன எங்கேயோ பராக்கு பாத்துக்கிட்டு இருக்க? விக்ரம் வந்தா அவனை ரிசீவ் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். நீ அவனோட பிஏ, அதை மறந்துடாத. சார் நான் மறக்கல சார், ஆனா நீங்க தான் ஒண்ணு மறந்துட்டீங்க. என்ன என்னன்னு யோசிக்கிறீங்களா? விக்ரம் சார் நான் பார்த்ததே இல்ல. என் முன்னாடி வந்து நின்னாலும் எனக்கு அடையாளம் தெரியாது சார். பின்ன என்ன சார், விக்ரம் கருப்பா கலரா நெட்டையா குட்டையா குண்டா உள்ளியான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி சார் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஆமா இல்ல, இரு நான் உனக்கு போட்டோ காட்டுறேன். சார் சும்மா இருங்க சார். விக்ரம் சின்ன வயசுல படிக்க ஃபாரின் போயிட்டாருன்றீங்க. அப்படி பார்த்தா சின்ன வயசு போட்டா தானே ஒன்று இருக்கும். அதை வச்சு நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பேன்? டேய் முட்டாள், எந்த காலத்துல இருக்க நீ? டேய், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு வந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்தா விக்ரமுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பாரு. பார்க்க ஸ்மார்ட்டா ஹீரோ மாதிரி இருக்காரு சார். Yo man, I'm the millionaire. You're ever gonna see me very there. Gold digger, I'm a crazy glitter. Take my hand and bow me here. இவரையா ஃபாரின்ல பாட்டியம்மா பொத்தி பொத்தி வளர்த்துச்சு. ஆமா, ஏன் பார்க்க ஆளு பேபாய் மாதிரி இருக்காரு சார். வரும்போது குழந்தையும் குட்டியுமால வர்றாரு. அண்ணாவுக்கு பாய் சொல்லுமா. சரி சார், கொஞ்ச நாள் வீட்டுல வேலையே இல்லாம இருந்தேன் இல்லையா, அப்பெல்லாம் நான் மதிய நேரத்துல இந்த பழைய படங்களா பார்த்தேன்னா அதோட எஃபெக்ட் தான் சார் இது. சாரி சார். சித்தப்பா, வெல்கம் விக்ரம். எதுக்கு சித்தப்பா நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எப்படி இருக்க விக்ரம்? நல்லா இருக்கேன் சித்தப்பா. பாட்டி எப்படி இருக்காங்க? அப்படியேதான், எப்பவும் ஒன் அனுப்புதான். சித்தப்பா, இவர் தானே நீங்க போன்ல சொன்ன என்னோட பிஏ? பேரு கூட வீரபாகு, ரைட்? வாவ், என்ன ஒரு மெமரி பவர் சார் உங்களுக்கு. என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு காருக்கு வந்துடுறீங்களா? தேங்க்ஸ். அப்புறம் சித்தப்பா, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வா. அம்மா, பண்டிதரே, இது உனக்கே நல்லா இருக்கையா? இது உனக்கே நியாயமா? ராணி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க எங்க அம்மாவை இப்படி பிச்சை எடுக்கிற நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சிட்டியா? இது நல்லா இருக்கா? அம்மா. சண்முகம், இதுல ஏன் பங்கு என்ன இருக்கு சொல்லுங்க? உப்பு தின்னவா தண்ணி குடிச்சே ஆகணும். அது அவளோட பரம்பரை சாபம். அதை தீக்கணும்னா வேற வழியே இல்லை. ஐயோ, அதெல்லாம் சரியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கணும்?
எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது சண்முகம். அந்த சாபம் தீரணும்னா ஒரு தெய்வீகமான பொண்ணு உங்க விக்ரமுக்கு கிடைக்கணும். அப்படி ஒரு பெண்ணு கிடைச்சா எல்லா சாபமும் நிவர்த்தி ஆயிடும். ஆனா அது சுலபம் இல்ல. நிறைஞ்ச பௌர்ணமி திதியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் லக்னம் மேஷமாகி எழில் சுக்கிரன் ஆட்சியாகி குரு பார்வை அமைய மாங்கல்ய பலன் அபரிதமாக கொண்ட அம்சத்தில் பிறந்த ஜாதகக்காரியா அந்த பெண் இருக்கணும். பண்டிதரே, ஏதாவது புரியும்படியா சொல்லியா? அந்த சாபம் தெரியும்ல. அந்த சாபப்படி விக்ரமுக்கு கல்யாணம் நடந்தா அல்பாயுஸ் தானே. ஆனா நான் சொன்னது போல அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா விக்ரம் ஆயுசு கெட்டி ஆயிடும். எப்படி? அந்த சத்தியவான யமன் கிட்ட எடுத்து மீட்டெடுத்த சாவித்திரி போல ஒரு பொண்ணு விக்ரமுக்கு கிடைக்கணும். கிடைக்கும். ஹாய். ஏன் சோகமா இருக்கீங்க? ஸ்மைல். டிஷ்கு. What's your name? Breathing. Nice name. What's your name? I am Angel. Super. அக்கா, சிக்னல் போட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. ஓகே. பை. எடுக்கிறது பிச்சை, நீ வாயை திறந்து கேட்க மாட்டியா? பிச்சை தானே எடுக்கிற? என்னமோ ஜமீன் வாரிசு மாதிரி தெனாவட்டா உட்கார்ந்து இருக்கிற. வாயை திறந்து பிச்சை கேட்க மாட்டியா? ஏய், நான் ஒன்னதானே கேட்டேன். நீ என்னமோ அங்க பார்த்துட்டு பாட்ஷா ரஜினி மாதிரி கண்ணை காட்டுற. உட்காரு. ஏதோ பாடுற. அங்க என்னடா நான் கண்ணை காட்டுற, இங்க என்னடா நான் கைய காட்டுற. ஓவர் பில்டப்பா இருக்க. ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். உனக்கு பிச்சை வேணுமா வேண்டாமா? வேணும். ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கன்னு தட்டை ஏந்து கேளு. பண்டிதரே, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சண்முகம், இதெல்லாம் பொறுத்தாகணும். அப்பதானே சாப விமோச்சனம் கிடைக்கும். ஐயோ, ஐயா சாமி, பிச்சை போடுங்க. நீ கேக்குறது பிச்சைக்கார துணியிலேயே இல்லையே. ஆளை பார்த்தாலும் பிச்சைக்காரி மாதிரி தெரியல. நல்ல வாட்ட சாட்டமா பருப்பு நெய்யும் சாப்பிட்ட உடம்பு மாதிரி தெரியுதே. நல்ல பசியில கேக்குற மாதிரி அடித்தொண்டையில இருந்து ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு கேளு. அடிங்க சோமாரி. யார பத்தி என்ன வார்த்தை கேக்குற? செவுல பிகுல விட்டுக்கோ. போடா அந்தாண்ட. இஷ்டம் தான் பிச்சை போடு, இல்லனா ஓடி போயிடு. போடா. அம்மா அம்மா அம்மா, உட்காருமா உட்காரு. பாரு, பிச்சைக்காரிக்கு சப்போர்ட் பிச்சைக்காரனுங்களா? ஏயா 5 ரூபாய் பிச்சை போட்டுட்டு ஆளுநர் மாதிரி 1000 கேள்வி கேக்குறியா நீ?
ஒழுங்கா போயிரு இல்ல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவோம். ஐயா 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 போயா முதல்ல, வேணாம் எங்க போ. ஐயா, ஐயாம்மா பேசுங்க. போயா. உட்காருங்க ஐயா உட்காருங்க உட்காருமா சரி, உட்காருமா. உட்காருமா உட்காருமா சரிங்கம்மா. உட்காருமா. இப்போ கேக்குறேங்க ஐயா, தயவு செஞ்சு பிச்சை போடுங்க ஐயா. இது மோர வர வர தர்மம் பண்றவனுக்கு எவனும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆ? என்னப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு என் வேண்டுதலை நிறைவேற்ற விடாம பண்ணிடுவீங்க போல இருக்கே. ஐயோ அப்படிலாம் இல்லைங்கம்மா. நீங்க எவ்வளவு பெரியவங்க, நீங்க போய் கண்டவங்க கிட்ட கையேந்திரத எங்கனால பார்க்க முடியலம்மா. இப்ப என்னம்மா, உங்களுக்கு பிச்சை எடுத்த காசு தானே வேணும், நாங்க தரோம்மா. அது எப்படிம்மா உங்க காசை எடுத்து நான் வேண்டுதலை நிறைவேற்ற முடியுமா? அது எப்படி முறையாகும்? வேண்டாமா. அம்மா, நாங்க எங்க வயித்துக்காக பிச்சை எடுத்தது, அது உங்க வேண்டுதலுக்காக முழு மனசோட தரோம்மா. கண்டிப்பா அந்த கடவுள் அதை ஏத்துக்கு வருமா? என்ன எல்லாரும் பாத்துன்னு இருக்கீங்க? துட்டு கொடுங்க. இந்தா குடு. மாசத்துல ஒரு நாள் இல்ல, என் ஆயுசு முழுக்க பிச்சை எடுத்து உனக்கு காணிக்கையா கொடுக்கிறேன். ஆனா என் பேரன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். ஊர்ல டிரைவ் பண்ணவே ஒரு தனி கோர்ஸ் படிக்கணும் போல. அதுக்கு தான் நான் டிரைவரை ஓட்ட சொன்னேன், நீ தான் கேட்கல. இதுக்கு மேல நான் இங்க தானே இருக்க போறேன் சித்தப்பா, நானும் கத்துக்கணும்ல. இன்னும் அடம்பிடிக்கிற சுபாவம் மாறவே இல்லைல்ல. அது பாஸ் கூடவே பிறந்தது இல்ல, எப்படி மாறும்? என்ன பாஸ்? என்னம்மா, செருப்புக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா தம்பி, அதான் பூ வாங்கிட்டீங்கல்ல. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, வணக்கம்மா. வணக்கம்மா. என்னம்மா இது? இந்த பொம்பளை பிச்சைக்காரி தானே? இப்போ ஆளே மாறி வேற மாதிரி வருது. நீங்க எல்லாம் வணக்கம் வேற சொல்றீங்க. யோ, யார பார்த்து பிச்சைக்காரிங்கிற? அந்த அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? அஞ்சனா தேவின்னு பேரை கேள்விப்பட்டிருக்கியா? அந்த அம்மா ராஜவம்சம், இன்னைக்கும் மகாராணி மாதிரி கோட்டை கட்டி வாழ்ற குடும்பம். ஆய கழுவியா போய் அந்த அம்மாவை பார்த்து பிச்சைக்காரிங்கிற? இன்னொரு வாட்டி ஏதாவது சொன்ன கத்தியோடையும் நான் கத்துக்குவேன். பண்டிதரே, சோழிய போட்டு பாருங்க. இந்த தடவையாவது என் பிரச்சனைக்கு அந்த அம்மன் தீர்வு சொல்றாளான்னு பாப்போம். வீரமாத்தி தாயே, நல்ல வாக்கு சொல்லணும்.
சொல்லுங்க. அம்மா ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிட்டு வருது. உங்களுடைய மனக்குறையை தீர்க்கும் அந்த நாள் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் 5-6 மாசத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சேன்னா நல்லது. உங்க பேரனுக்கு ஏத்த மாங்கல்ய பலன் உள்ள அந்த பெண் கிடைப்பா. அதுக்கப்புறம் விக்ரமோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா கிடைக்குமா பண்டிதரே? கண்டிப்பா கிடைப்பா. சாபம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா அந்த பெண் கிடைக்கிற வரை விக்ரம் வேற எந்த பெண்ணையும் ஆசைப்படாம இருக்கணும். அப்படி ஏதாவது நடந்தா எல்லா பரிகாரமும் கெட்டு போயிடும். என்ன சொல்றீங்க? இல்ல, இத்தனை நாள் போல இப்ப இல்ல. இப்ப நடக்கிறது விக்ரமுக்கு பிரச்சனையான காலம். இந்த காலத்துல விக்ரம் பெண்கள் கிட்ட நெருங்காம இருக்கணும். ஹலோ, சொல்லுடி. எங்கடி இருக்க? மாடல் ஷூட் இன்டர்வியூ 11 o'clock சொன்ன. இங்க வராம எங்க போன? நீ கிளம்பின நேரத்துக்கு இந்நேரம் வந்திருக்கணுமே. கிளம்பிட்டியா இல்லையா? ஆன் தி வேடி. பார்லர் போனேன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். சரி சரி, சீக்கிரம் வா. ஓகே ஓகே.